ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீ லூசுன்னு நினச்சாலும் சரி, பைத்தியன்னு நினச்சாலும் சரி, எனக்கு அதில் பிரச்சனையே கிடையாது. என் வாழ்க்கையில் விசித்திரமாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னே புரியாமல் ஒரு 4-5 மணி நேரமாக மண்டை குழம்பி போய் சுற்றின்னு இருக்கிறேன். அதனால தான் வந்துட்டு நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மாற்றிட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ பேசிக்கலாக இந்த ZOMBAE இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ஜாம்பி அப்படிங்கிற மாதிரி ஏ போட்டு ஜா அப்படி சொல்லுவீங்களா, இல்லை ஜோம்பி அப்படிங்கிற மாதிரி JOA அப்படிங்கிற மாதிரி ஜோம்பி அப்படி சொல்லுவீங்களா? ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் ஜாம்பி அப்படிங்கிற மாதிரி ஜா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு அது ஜா இல்லை ப்ரோ, ஜோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கா சரியான குழப்பம். ஏன்னா எனக்கு தெரியாத பேர்னா பரவாயில்ல, புதுசாக ஒரு பேர் சொல்லும்போது அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நாள் சொல்லும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சாதாரணமாக எடுத்துப்பேன். பட் இந்த ஜாம்பி அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேர். சின்ன வயசுலேருந்து இந்த ஜாம்பி அப்படிங்கிற மாதிரியே சொல்லி வளர்ந்தாச்சு. மிருதனில் ஆரம்பிச்சு ட்ரெயின் டு பூசன்லேருந்து ஆல் ஆஃப் அஸ் டேட், வாக்கிங் டேட்னு எல்லா கிரமத்தையும் பார்த்து வச்சிருக்கிறேன். அதனால என்னால் இந்த ஜாம்பி வந்துட்டு தப்பா சொன்னதை ஏற்றுக்கவே முடியல. நான் உடனே கூகுளில் போயிட்டு ஜாம்பி அப்படின்னு போட்டு இந்த ஸ்பீக்கர் அமுக்கிறேன், இந்த பேசும்லவா அதை அமுக்கிறேன். அது வந்துட்டு ஜோம்பி அப்படின்னு சொல்லிச்சு. இது வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணுறேன், இது ஜாம்பியா ஜோம்பியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவனுக்கு என்னன்னே புரியல. என்னடா கேள்வி கேட்குற நீ, ஜோம்பி தான்டா படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்கிறானுங்க. என்னால் அப்பவும் அதை ஏற்றுக்க முடியல. எங்கள் ஸ்கூலில் தான் தப்பா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட ஸ்கூலில் படித்தவங்கள கேட்குறேன் நான். அவங்களும் ஜோம்பின்னு சொல்கிறாங்க. எனக்கா அப்படியே மண்டை குழம்புது ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்பவே இந்த பேரலல் யூனிவர்ஸ், பேரலல் ரியாலிட்டி பற்றிலாம் தெரியும் எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்னையவே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த ஜோம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நான் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு டேட் வந்துட்டு என்னது, 27 செப்டம்பர் 2025. இன்னைக்கு உட்காந்து நான் ஒரு டாபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஏண்ட்டுக்குள்ள ஒரு ஃபங்கஸ் போயிட்டு அந்த ஏண்ட்டை எப்படி வந்துட்டு ஒரு ஜாம்பியா மாத்துது அப்படிங்கிற மாதிரி. அதுல ஃபாரின் ஒருத்தர் வந்துட்டு ஜாம்பி அப்படின்னு சொன்னாப்ல. எனக்கு அப்படியே என்னோட மைண்ட் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருச்சு. நம்மள மாதிரி எந்த தப்பா நினைச்சிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ ஓப்பன் பண்றேன். அதுலயும் ஜாம்பிங்கிறாங்க. லைனா அடுத்தடுத்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டே இருக்கிறேன். எல்லாருமே ஜாம்பினே சொல்றாங்க. எனக்கா இந்த சைடு உட்காந்து ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். கூகுள்ல போயிட்டு ஜாம்பின்னு அடிச்சு ஸ்பீக்கர் நமக்குனா இன்னைக்கு அந்த என்ன சொல்றாங்க தெரியுமா, ஜாம்பி அப்படிங்கிறாங்க. Zombie. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜோம்பின்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுச்சு. இன்னைக்கு நான் கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜோம்பி அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை, நீ இதை ஃபஸ்ட்டு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இது கேட்கும் போது ஏதோ பைத்தியகாரத்தனமாக இருக்கும். பட் என்னோட மைண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து வந்து ஜாம்பி அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு வந்தேன். திடீர்னு ஒரு டைமில் வந்துட்டு ஜாம்பிலப்பா ஜோம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் என்ன நடக்குதுன்னே புரியாமல் கொஞ்ச நாள் மண்டை குழம்பி அதுக்கப்புறமா என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஜோம்பி அப்படின்னு மாற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்போ 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அது ஜோம்பி இல்லப்பா ஜாம்பி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? என்னமோ புரியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாயமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்போச்சும் இப்படி நடந்திருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னு தெரியுது, பட் அது நடக்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருக்கிறீங்களா?